ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக இயேசுவினிடத்தில் வந்து நின்றபோது இயேசு அவரிடத்தில் சொன்ன வார்த்தை 9வது அதிகாரத்தின் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசிகள் என்று நம்புகிறவர்கள் சத்தமா வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை சொல்லிவிட்டு கர்த்தர் இப்பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் செய்யும் போது 26வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான். 27வது வசனம், இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தகப்பன் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி இப்பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்ய தோன்கிறார். இந்த அற்புதம் செய்யும் போது அதனுடைய எண்ட்ல எப்படி ஜனங்களை ஃபர்ஸ்ட் பார்க்க வைக்கிறான்னா, அவன் செத்து போனவனை போல. அவன் செத்து போனவனை போல ஜனங்கள் பார்த்து என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? செத்து போனான் என்று. நிறைய பேர் ரிசல்ட் என்ன எழுதிட்டாங்க தெரியுமா? இவன் செத்துட்டான். ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்தவர்களுக்கு இதுதான் ரிசல்ட். ஆண்டவரே, நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. ஆண்டவரை விசுவாசித்து தான் இந்த பாதையில கால் வச்சேன், ஆண்டவரை விசுவாசிச்சு தான் இந்த சூழ்நிலை ஆண்டவர் சமூகத்தில் நான் வச்சேன். ஆனா இன்னைக்கு என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த காரியம் லைஃப்ல செத்து போனது, செத்து போனது. ஒரு வார்த்தையை நான் ஆரம்பத்தில் சொல்ல விரும்புகிறேன். அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தானா. ஒரு காரியத்தை அன்பான தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க. உலகம் சொல்றதை வச்சு என் காரியம் செத்துட்டு நீ டிசைட் பண்ணாத. அவன் செத்தவனை போல கிடக்கிறதா உண்மை. ஆனா அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தகப்பனை பாருங்கள். அவனுக்குள்ள இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? தன் பிள்ளைக்கு பல ஆண்டுகளா சிறு வயது முதல்ல இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்குது. ஆரம்பத்தில் அவன் யாரிடத்தில் கொண்டு போறான் என்றால் சீஷர்களிடத்தில் கொண்டு போகிறார். அவன் அவங்களுடைய பிலீவ் என்ன தெரியுமா? சரி, பாஸ்டர் கை வச்சா. ஏன்னா பாஸ்டர் பார்த்தா அவங்களுக்கு என்ன நினைப்பா? அவங்க இயேசுவோடு கூட சீஷரோட பார்த்துப்பாங்க. இயேசுவோடு கூட இருக்கிறதுனால சீஷர்கள் கை வச்சா போதும், சீஷர்கள் ஜெபிச்சா போதும். என் பிள்ளைக்கு அற்புதம். இந்த நம்பிக்கையோடு வந்து 12 சீஷர்கள் கிட்ட விட்டு பார்க்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, அவர்களால் இது கூடாமற் போயிட்டு என்று சொன்னதும் இந்த தகப்பன் என்ன டிசைட் பண்ண தெரியுமா? அவ்வளவுதான் சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு போகல. வெயிட் பண்றாரு. யாருக்கு தெரியுமா? இயேசுக்காக. ஏன் இந்த வார்த்தை சொல்லிருந்தா, சில உங்களுடைய காரியத்திற்காக சில இடத்துல ஜெபிக்க கேட்பீர்கள். என் ஊழியத்தை ஜெபிக்க சொல்லியிருப்பீங்க. ஆமென். அவர்களும் உண்மையா ஜெபிச்சிருப்பாங்க. அப்படி ஜெபிச்ச பிறகு காரியம் நடக்கலன்னு சொல்லிட்டு காரியத்தை ஒதுக்கி வச்சிடாத. கர்த்தரை நோக்கி காத்துரு, கர்த்தரை நோக்கி காத்துரு. உன் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் செய்ய அவர் காணப்படுவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல தோற்று போகிறோம். அவன் இந்த ஒரு காரியத்தை தான் ஆக்சுவலி போன வாரம் இந்த வசனத்தை ஆண்டவர் தியானிக்க வச்சார். போன வாரம் பேசணும் இந்த வார்த்தை எடுத்து வச்சேன். ஆனால் ஆண்டவர் போன வாரத்துல வேற வார்த்தை மூலமா இடைப்பட்டதால இந்த வார்த்தை அப்படியே தியானிக்க வச்சிட்டு இருந்தார். இந்த காரியத்தை அதிகமாக ஆண்டவர் என்று பாரப்படுத்தினார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்கன்னா, முதல்ல தாங்க ஜெபித்து பார்க்கிறார்கள். அடுத்து கூட இருக்கிற விசுவாசிகளை சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்போ இந்த காரியத்துக்கான ஜெபம் வந்து அதிகமாகி விட்டது. ஆனா என்ன நடக்கல? இந்த காரியம் நடக்கல. உடனே நாம என்ன டிசைட் பண்றோம்? இந்த காரியம் நீ லைஃப்ல நடக்கவே நடக்காது. ஆமா, சீஷர்களாலே முடியல. அவ்வளவுதான் சொல்லிட்டாரு தகப்பன். சரி, நீ அப்படி லைஃப் இப்படிதான் அப்படி சொல்லிவிட்டு பிள்ளை வீட்டுக்கு கூட்டி போக வெயிட் பண்றா. எதுக்கு தெரியுமா? அவர் பார்க்கிறதுக்கு அவருக்கு தெரியும் சீஷர்களால முடியாட்டாலும் என் கர்த்தரால் கூட அது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் நான் சொல்கிற வார்த்தை நம்புகிறீர்கள்? அன்பான உள்ளமே, இன்றும் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு காரியத்தை ஒதுக்கிறானே, கர்த்தர் பார்த்துக்கிறே செய்வார்.